வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம். நான் கடாயில் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் தனியா, 10-15 மிளகு, கொஞ்சமாக சீரகம், 3 வரமிளகாய், ஒரு சின்ன பத்தை தேங்காவை பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் செவக்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காயில் பூச்சி புழு எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நடுவில் 4 பிளந்து போட்டிருக்கேன். இதை இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் நமக்கு ஒரு 50% வெந்திருக்கும். இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். 10-15 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் வதங்கினது பிறகு நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இதில் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 50 ml அளவுக்கு தான் இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் முழுசாக வெந்திருக்கும். திறந்துட்டு ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்றேன். இப்போ இது கூட அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு இந்த கத்திரிக்காயை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.